How many of you are happy to be here? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இங்க இருக்கிறதுல? ஹalleluya. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்ன்றது நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப் in this process of life is face a lot of situations. நம்ம நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில பார்க்காம இல்ல. So we face a lot of troubles in our life. என் வாழ்க்கையில் நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருவேன். ஒன்றும் பெருசாக வாழ்ந்ததில்ல, பட் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு ஆண்டவர் எனக்கு எவ்வளோ தூரம் நல்லதாக இருந்திருக்கிறத பற்றி பேச போகிறோம். So I'm still young, but in my lifetime too, I have faced a lot of troubles, and I would like to share what God has done through that for me. இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, ஆண்டவர் வந்து கடல் மேலே நடந்து போகிறார். So what the topic that I'm going to touch today is the fact that Jesus walked on water. கடல் மேல் நடந்து போறாரு. அந்த நடந்து போய் அந்த சிச்சுவேஷன், அந்த ஸ்டோரி படிக்க போறோம். அந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது, அதனால நம்ம லைஃப்ல நம்ம என்ன எடுத்துக்கணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். So we are going to read that incident when Jesus walked on water, and we are going to just analyze what happened there, and we are going to apply that in our lives. நான் என்ன சொல்ல வந்தது முன்னாடியே பாதி வந்து பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் காப்பி அடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். So the thoughts that I brought to share with you, pastor has already shared it. I don't know if he has copied from my messages, but still whatever it is, I would like to share my view also. இன்னைக்கு டாபிக்கோட பேர் வந்து புயல் நடுவில் அமைதி. So the topic for today's message that I have given is calm through the storm. புயல் நடுவில் அமைதி. Calm through the storm. Calm through the stormனா என்ன? புயல் நடுவில் அமைதினா என்ன? So what is calm through the storm? எத்தனை பேர் புயல் பார்த்தீங்க? இப்போ நடந்தது சென்னையில் நடந்த புயல் எத்தனை பேருக்கு தெரியும்? Many of us must have witnessed the storm. சாதாரண ஸ்டார்மில் இப்போ வந்த புயல் வந்து காற்றை இந்த நிறைய ட்ரீஸ் அப்ரூட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பாதிப்பில் போயிட்டாங்க. So this last cyclone that hit our place was not any normal thing, but a lot of damages was done. நிறைய உயிரிழப்பு, நிறைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் நிறைய போயிடுச்சு. So there was a lot of property damage, and there was many lives that was lost. But நம்ம பார்க்க போற வசனம் வந்து ஸ்டார்ம் புயல் தான், ஆனால் கரையில் இல்லை, கடல்ல. So we are going to see a topic on storm, but not on land, but on the sea. நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு புயல் பற்றி எழுதப்பட்டிருக்கு. So in New Testament, God actually, it's written about two storms. முதல் புயல் வந்து ஆண்டவர் வந்து போட்டில் இருக்கிறாரு. So the first incident happens when God is in a boat. Jesus is on a boat. தூங்கிட்டு இருக்காரு. He's sleeping. அவர் தூங்கினோடனே புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. So when he's sleeping, there is the wind is too hard, too harsh, and then எழுந்து இறையாதன்னு சொல்லி சைலண்ட் ஆக்கிடுறாரு. And he gets up and he says, "Be quiet," and then he sleeps off. அது எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 8:23-27, மார்க் 4:35-41, லூக் 8:25-25. So we can see this in Matthew 8 chapter 8 23-27, Mark chapter 4 34-41, and Luke chapter 8 22-25. ரெண்டாவது ஸ்டார்ம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து போட்ல இல்ல, ஷோர்ல இருக்காரு. So the second storm happens when Jesus is not in the boat but on the shore. அந்த வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 14:22-36. So the verse which says about this is in Matthew chapter 14 verse 22-36. அந்த வசனம் தான் நீங்க பார்க்க போறோம், மத்தேயு 14:22-36. So we are going to read this verse, Matthew 14 chapter 14 22-36. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். So both these incidents that has happened is really a supernatural thing that has occurred, and Jesus has calmed it. Because ஏன்னா ஒரு வாட்டி அந்த பிரச்சனையை தாண்டி வரும்போது அந்த சீஷர்கள் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயப்படுறாங்க, பயங்கரமாக பயப்படுறாங்க. ஐயோ இவர் யாரு, ஐயோ இவர் யாருன்னு ரெண்டு இன்சிடென்ட்டும் நடந்தது. So both the incidents actually it says we see the disciples actually fearing God, asking, just wondering who this person is, that the wind also is. இவர் யாரு, ஒரு சன் ஆஃப் காடோ இல்லை யாருன்னு தெரியல, எனக்கு பார்த்தா பயமா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. So they fear him, and they are actually surprised and shocked, and just inquire each other whether he is a son of God or not. ஓகே, நம்ம வசனத்துக்குள்ள போவோம். Let's go and read மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள்
படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். Immediately Jesus made his disciples get into the boat and go before him to the other side, while he sent the multitudes away. And when he sent the multitudes away, he went up the mountain by himself to pray. And when the evening had come, he was alone there. But the boat was now in the middle of the sea, tossed by waves, for the wind was contrary. Now in the 4th watch of the night, Jesus went on to them, walking on the sea. And when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, "It is a ghost." And they cried out of fear. But immediately Jesus spoke to them, saying, "Be of good cheer, it is I do not be afraid." And Peter answered him, saying, "Lord, if it is you, command me to come to you on the water." So he said, "Come." And when Peter had come down of the boat, he walked on the water to go to Jesus. But when he saw the wind was boisterous, he was afraid, and beginning to sink, he cried out, saying, "Lord, save me." And immediately Jesus stretched out his hand and caught him and said to him, "O you of little faith, why do you doubt?" And when they got into the boat, the wind ceased. Hallelujah. Hallelujah. இதை பற்றி தான் பார்ப்போம். இதுதான் இந்த இன்சிடென்ட்டு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஜீசஸ் வந்து மினிஸ்ட்ரி முடிச்ச உடனே சீஷர்களை வந்து போட்லேருந்து கிளப்பி நீங்கள் போங்க, அந்த அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறாரு. So this is a story we're going to see today. So I'll just summarize and tell you what actually happened. So after ministry, Jesus just sits back on the shore and he asks his disciples to go on the boat to the other shore. சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு, ப்ரேயர் பண்றதுக்கு போயிடுறாரு. So Jesus goes and starts praying. ப்ரேயர் பண்ண போயிட்டு இவங்களை போக சொன்னவங்க ஆனால் போல தத்தளிச்சுட்டு இருக்காங்க, காற்று அடிக்குது, போக முடியாமல் மாட்டிட்டு இருக்காங்க. ஜீசஸ் போறாரு, தண்ணியில் நடந்து போயிட்டு அவர் பார்த்துட்டு ஏன்பா பயப்படுறான்னு சொன்ன உடனே பீட்டர் வரான். பீட்டர் அவர் நடக்க சொல்றாரு, நடக்கிறாங்க, போட்டுக்குள்ளே ஏறாங்க, திருப்பி போயிடுறாங்க. So what happens is when the boat starts to move in the sea, so there's a lot of wind and everything, and this boat is not able to go forward. It's completely shaking on the sea, and then Jesus sees that. He comes walking on the water, and he calms the storms. And Peter actually wants to walk like Jesus, but when Peter actually steps into the water, he doubts and he starts to sink. So Jesus actually pulls him back again, puts him in boat, and he calms the storm, and then they go and reach the other shore. இதுதான் சுருக்கம். இதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்பவுமே ஒரு கதை பைபிள்ல இருக்குன்னா அது ஒரு கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். So if there is a Bible, there is a story given in the Bible, we have to search for the context there. எதுக்கு அது சொல்லியிருக்கு, எதுக்காக அது சொல்லியிருப்பாங்க, என்னத்துக்கு அதை நம்ம ரிலேட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கணும். So why is the story specified there in the Bible? What do we derive from it? What can we derive from it? What does it signify? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீசஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த கடல் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 5000 பீப்புளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வராரு. So when we see this, just before this, God asking them to go before this incident, Jesus had fed 5000 people in the wilderness. And
இது வந்து முதல் புயல் கிடையாது, இது ரெண்டாவது புயல் according to Matthew. And this is not the first storm that the disciples are facing. This is the second storm incident according to Matthew. 5000 பேர் போஷித்த உடனே சீஷர்கள்லாம் வந்து நம்ப முடியல, இன்னும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர், நீ இவ்வளவு பெரியவர்னு சொல்லி பயங்கரமா பேசுனாங்க. So when Jesus fed the 5,000 people, the disciples were all praises for Jesus, and he said, "You are the Son of God," and everything. அப்படியே சொன்னவங்க அடுத்தது கடல்ல பிரச்சனை வரும்போது திருப்பி டவுட் பண்றாங்க. Immediately after that, when this storms came and hit the boat, they doubted God. சரி, இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க சாயங்கால வேளைன்னு போட்டிருக்கு, 23வது வசனம் போட்டது சாயங்கால வேளை. So here in verse 23 it says when the evening was come. So சாயங்கால வேளைனா முன்னாடி பிஃபோர் டைம்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி they used to have 4 watches, 4 வாட்ச்னு சொல்லி பிரிப்பாங்க. So they had 4 watches in a day before that actually this hour basis was. நம்ம வந்து 6 to 6 வந்து 12 ஹவர்ஸ்ன்றத வந்து எப்படி கணக்கு போடுவாங்கன்னா 6 to 9 வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச், 9 to 12 ன்றது செகண்ட் வாட்ச், 10 to 3 ன்றது தேர்ட் வாட்ச், 3 to 6 ன்றது ஃபோர்த் வாட்ச். So they separated it into threes, and then they said 6 to 9 will be the first watch, evening 6 to 9, evening 6 to 9, first then watch. 9 to 12, then 12 to 3, again 3 to 6, 3 to 6 வந்து ஃபோர்த் வாட்ச். so that will be the fourth watch. இப்போ இங்க சாயங்காலம்னா ஃபர்ஸ்ட் வாட்ச். So when 23rd so in the verse 23 when it says the evening has come, it is the first watch, it denotes the first watch. 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஃபோர்த் வாட்ச்ல ஜீசஸ் அங்க பார்க்கறாரு. So in saying verse 24 he says in fourth watch Jesus walked on the sea. அப்பனா 6 மணி சாயங்காலம்னா 6 மணின்னு வெச்சுக்கோங்க. So let's say that at 6 o'clock in the evening, 6 மணி போட்ல போனவங்க அந்த பக்கம் போடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. so at 6 o'clock in the evening he says go to the other shore, and he sent them off in the boat. விடியகால 5 மணி வரைக்கும் தண்ணில இருக்காங்க. But you see that till 5 o'clock in the morning they are still in the boat. நான் போன்னு சொன்னா போல, ஏன் போலன்னு சொல்லிட்டு அவர், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மேல இருந்து பார்த்துப்பாரு, சீசர்ல மவுண்டன் மேல இருந்து பார்த்துப்பாரு. So I don't know why they didn't go there. Maybe God would have been seeing him from the mountain where he was praying. முன்னாடி போறான் பின்னாடி வரான், முன்னாடி போறான் பின்னாடி வரான். So he's just watching the boat, is just going with this, it's swaying with the wind, like going front and coming back. ஏன்னா காற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Because the wind was very strong. அதனால போக முடியல, கடுப்பாயிராரு. So he saw that, and they couldn't progress further, and he really gets frustrated. என்ன பண்றாரு, சாதாரணமா என்ன யாரா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணாங்க, போடா அந்த போட்டுடா போடா, அவனை போய் பார்க்கலாம், வாடா அவனை ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. So அப்படின்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். So if it was another person, they will say, hey, bring me another boat, I want to go and see, check out what they are doing. நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, சர்னு இறங்கி போயிடுறாரு தண்ணியில. But what our Lord does, he just starts walking on the water. போட்டுக்காக வெயிட் பண்ணி அவர் போய் தண்ணியில சர்னு இறங்கி நடந்து போறாருங்க. So he just starts walking on the water. யார் யோசிக்க முடியும் தண்ணியில இறங்கி நடந்து போக முடியுமா யாராவது? So can you even think of walking on water? என்ன பொறுத்தவரைக்கும் ஜீசஸ்க்கு வந்து ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என் பசங்க கஷ்டப்படுறாங்க, நான் போய் சேரணும். So only thing Jesus thought at that time was my children are suffering, I need to go and save them. ஏன்னா steadfast love, அப்பா சொன்ன மாதிரி steadfast love. So that is because of the steadfast love he had for ரொம்ப அன்பு பசங்க மேல. என்ன தத்தளிக்கிறாங்க, 12 மணி நேரமா கஷ்டப்படுறாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு போட் அனுப்பல, அவரே இறங்கி தடதடன்னு தண்ணி நடந்து வராரு. So he was like, for 12 hours, more than 12 hours, my children are on sea and they're not able to move an inch forward, so I don't have to send another boat, I will go myself. எதுக்கு இந்த கலிலேயா கடற்கரை என்றது பார்க்கலாம். கலிலேயா கடற்கரை என்றது என்ன? So what is the Sea of Galilee? Sea of Galilee பார்த்தீங்கன்னா 4 ரிவர் வந்து சேர்ந்து ஒண்ணா Sea of Galilee ஃபார்ம் ஆகுது, வேலி மாதிரி இருக்கு. So Sea of Galilee, actually there are 4 rivers that form a Sea of Galilee. It is like a valley. அது 21 கிலோமீட்டர் நீளம். So it's 21 kilometers in length, 13 கிலோமீட்டர் அகலம், 13 kilometers in width, 140 அடி ஆழம், 140 feet depth. அது கடல்னு சொல்ல மாட்டாங்க, அது லேக் தான், அது குளம். அது It's actually a lake, not a sea. அது ஏன் கடல்னு சொன்னாங்கன்னா அது வந்து அதோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும். So why we call it Sea of Galilee? It's because of the characteristics it displays as a sea. இது வந்து லேக் டைபீரியஸ்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அது பெரிய லேக் மாதிரி தான். பட் ஆனால் 2 மவுண்டன் நடுவில் சிச்சுவேட்டடாக இருக்கிறதுனால அது Sea of Galilee மாறிடுச்சு. So it is actually it was also called as Lake Tiberias. It is between 2 mountains, like a valley, and then there's water,
and so it was named the Sea of Galilee. ஏன்னா அடிக்கிற காத்துல வந்து அலைலாம் வந்து ரொம்ப ஹைட்டா எழும்புமா கடல் மாதிரியே. So since there are two mountains surrounding it, the wind that flows through it actually causes it to create a lot of big waves, so it was termed the sea. பாத்தீங்கன்னா புயல் வந்துச்சு. இப்போ என்ன அதிசயம்னா அதுல சீஷர்கள்ல பாதி பேர் வந்து மீன்காரர்கள். So now there's a storm in the sea, and the interesting fact is that half of the disciples were fishermen. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், வெல் versed in the sea. இங்க போனா கரெக்ட்டா போட் எப்படி ஓட்டணும்னு தெரியும், எங்க திருப்பணும்னு தெரியும், எங்க நடக்கணும்னு தெரியும். So these people are very experienced, and they knew how to go in the sea, and they knew if the wind strikes this side, how they should move and how not to move. அப்போ போட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், 6 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க ஒரு போட்ல உட்காந்துருக்காங்க, நவர முடியல. So but you see, all the disciples who are so experienced are sitting in a boat, but they couldn't move forward. என்ன சொல்ல வரேன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள எங்கேயும் கூட்டு போறது இல்ல. So what I'm trying to say is our experience will not take us a step forward until or unless ஆண்டவர் மட்டும் இல்லாம இருந்தா நம்ம போட் கடைசி வரைக்கும் அங்க தான் இருக்கும். So if there is no Jesus there, our boat will still be in the same place. Hallelujah. 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 அதே போல நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. So in our lives too, Jesus is very important. 26வது வசனம் வாசிப்போம். Let's read 26th verse. அவர்கள் கடலின் மேல் நடக்கிற சீஷர்கள் கடந்து கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். இப்போ வச்சுன்னா போட்டு மட்டும் மாட்டல. இப்போ திடீர்னு அந்த சீஷர்லேருந்து பார்க்குறோம். இப்போ நான் தான் சீஷர்னு வச்சுக்கோங்க, நானும் அம்மா தான் சீஷரு. இங்கேருந்து தூரமாக பார்க்குறோம், யாரோ ஒரு ஆள் திடீர்னு யாருன்னே தெரியல இருட்டில் வெள்ளையாக ஒரு உருவம் நடந்து வருது. So let's see, look from the point of view of the disciples. Let's just say, assume that we are the disciples standing and watching the sea, and there is a white figure that's just walking on water. ஏன் ஒயிட்னு சொல்கிறேன்னா அவர் ரொம்ப க்ளோரியில் இருக்காரு, அதனால ஒயிட்னு சொல்கிறேன். Why I'm saying white is because he was in complete full of glory, so it looked like a white figure coming. பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்க? முதல்ல அங்கே தூரத்தில் ஒன்று பார்த்தோன்னே யோசிக்கிறீங்க, இருட்டில் எதுவுமே இல்லை. அது கடலில் பார்த்தீங்கன்னா கும் இருட்டு இருக்கும், சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. இருட்டில் யாரோ ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? So when if you are, just imagine if you are the sea and there's complete darkness, pitch dark completely surrounding you, and there's a white color figure walking on towards you. பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் பேய்னு பயப்படுறாங்க. ஆவேசம்னு போட்டிருக்கு, பட் அது டிரான்ஸ்லேஷன் நம்ம ஊர் பாஷையில் பேசினா பேய். So actually they all fear it to be a ghost. ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாரு? டேய் நானே உன்னை காப்பாற்ற வந்தேன், என்னடா என்ன பேய்னு சொல்றேன்னு நினைச்சிருப்பாரு. So what God would have thought is, like, I have come to save you, but you are calling me a spirit. என்ன பேய் பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா, நீ ஏன்டா பேய் மாதிரி கத்துறேன்னு கேட்டுருவாரு. So he must say, do I look like a ghost? Why are you shouting like a ghost? அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருட்டில் இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளெல்லாம் போய் நைட்டு ஒரு 1 மணி 2 மணி லைட்டு போட்டிங்கன்னா உள்ள இருக்க பூச்சிலாம் அப்படியே தெரிச்சு ஓடும் பாருங்க. So let's think of this situation when we go to the kitchen in the night, midnight, when it's dark and switch on the light, all the insects and all will just run away from the light. அதே மாதிரி இவனை பார்த்து பயப்படுறாங்க இயேசுவை பார்த்து. So that fear, the insects that fear the light, similar fear the disciples had. அப்போ பார்த்தோன்னு பயந்தோடனே ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்றார். But Jesus says, don't be troubled, I. It is I, don't be afraid. So he says, be of good cheer, it is I. அப்படின்னு சொன்னானே இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, டிசைபிளுக்கு நிற்கிறது ஆண்டவர். So now when they heard his voice, they all came to know it is Jesus who is standing there. உடனே பேதுரு அவரை பார்த்த உடனே அவனுக்கு வந்து சரி ஓகே ஆண்டவர் நடக்கிறார், நீ ஆண்டவராக இருந்தால் 28 வாசிங்க அப்படின்னு சொல்கிறான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். So here Peter immediately when Peter saw Jesus walking on water, he said, Lord, if it is thou, bid me to come unto thee on the water. அதற்கு அவர் வா என்றார். And God said, come. அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி 29 அப்போது அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. ஜலத்தின் மேல் நடந்தான். He walked on water. So here it says Peter walked on water. அப்படின்னு போட்டிருக்கு. So பேதுரு, Peter, a common man,
சாதாரண மனுஷன், a normal person, a common man, மீன்காரன், a fisherman, படிப்பு அறிவு கிடையாது, uneducated guy. எவ்வளோ தூரம் ஹைஜீனிக்காக இருக்காங்கன்னு தெரியாது. We don't know how hygienic he was. எவ்வளோ நாலேஜபிள் தெரியாது. We don't know his knowledge. எவ்வளோ விஸ்டம் இருக்குன்னு தெரியாது. We don't know his wisdom level. ஆனால் அவன் கேட்குறான், கடல் மேல் நடக்கட்டான்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், வான்னு சொல்றாரு. So, but as soon as he asked God, I want to walk on water, and Jesus said, come. அவன் கடல் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. He walked on water. Hallelujah. எந்த படிப்பறிவு இல்லை, there is no education, எந்த நாலேஜ் அதை பற்றி கிடையாது. there is no knowledge about how to walk on water or anything. எந்த அளவு நாலேஜ்னா கடல்ல இறங்கினா முழுகிடும்னு தெரியும். He knew one thing, that if we step onto the water, I will drown. அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஒரு சில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா கடல்ல குதிச்சான்னு போட்டிருக்கு. So just with one word which came out of Jesus' mouth, when God says come, without any knowledge or without any education, qualification or anything, just stepping, having the full faith on that. In some versions it says jumped into the water. டிஃபைன் சயின்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சயின்ஸை யாராவது மனுஷனால் நடக்க முடியாததை இவன் பேர் செய்கிறான். So Peter did this unnatural thing, defined science here. இப்போ அவன் தண்ணியில் நடந்துட்டான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, காற்றும் அடங்கல, இதுவும் கடல் கொந்தளிப்பும் அடங்கல. So here in this situation, it was still windy and stormy, and the waves were actually going up and down. அவன் இறங்கி அங்கே நிற்கலாம், நடந்தான். 29 வயசுல பார்த்தீங்கன்னா ஜலத்தின் மேல் நடந்தான்னு போட்டு. So he just didn't step out and stand there, he walked on water. 30வது வசனம் படிப்போம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். But when he saw the wind was boisterous, he was afraid and began to sing. He cried, saying, Lord, save me. கொஞ்ச தூரம் போன உடனே இப்போ என்னன்னா சிச்சுவேஷன்ஸ் வந்து பெருசாகுது. Now when he started to walk on water, he started looking at the situations. பிரச்சனை பெருசாகுது. காற்றை பார்த்து பயப்படுறான், கடலை பார்த்து பயப்படுறான். He is looking at the wind, he is looking at the problems, and he is getting scared. எந்த ஃபெய்த்ல இறங்கறானோ அந்த ஃபெய்த் குறைஞ்சிட்டே வருது. So with the level of faith with which he stepped onto water has started to decrease. ஏன்னா சூழ்நிலை பெருசாயிட்டே போகுது. Because the situations around him is becoming very big. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வரும்போது, கிறிஸ்டியன் ஆகும்போது, ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைக்கும்போது, so in our lives too, when we come newly to the Lord, when we step into with a level of faith, அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது பயங்கர சந்தோஷம். ஆண்டவரே நான் உங்களுக்காக இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி பேசுறது. We are so excited and we promise so many things, and we are so happy to do so many things for God. போக சிச்சுவேஷன் நெருங்க. But as we go through past each day, the situation, the troubles that starts becoming bigger for us. பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, அம்மா பிரச்சனை, மாமியார் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. போ We have problems from our spouses, we have problems from our in-laws and everything. All this become big for us. வேலையில பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, எல்லா அந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆக பேசுற முறை கொஞ்சமா டொங்கு இறங்கிட்டு வரும். So when the problems increase from work area and from other areas, from the society and so many things, just like Peter, how the level of faith started to decrease, in our lives also our level of faith will start to decrease. His eyes was fixed on God. அவன் கண் கர்த்தர் மேல வைத்திருக்கும் போது அவன் முழுங்கல. எப்போ கண்ணை எடுத்து சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சானோ முழுங்க ஆரம்பிச்சிட்டான். So here it says when he fixed his eyes on Jesus and Jesus, he was walking in water. But when he looked at the wind and everything, he started to drown. 31 வாசிங்கன்னா உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். And in verse 31 if you see, and immediately Jesus stretched forth his hand and caught him and said unto him, O thou of little faith, wherefore did thou doubt? அப்போ immediately God stretched forth his hand. உடனே கையை நீட்டினார்னா இப்போ கை தூரத்துல தான் இருக்கிறான் பேதுரு. So immediately it says immediately Jesus stretched forth and lifted him up. That means he's just an arm's distance from God. அப்போ ஏன் அவளை பயந்தான், ஏன் அவளை தத்தளிச்சான்? So he was just an arm's distance from Jesus, but why did he get scared? இவ்வளவு க்ளோஸா ஆண்டவர் கிட்ட இருக்கிறான். ஒரு கை தூரம் தான். இப்படி கை பிடிச்சு இப்படி தூக்குறாருன்னா immediately stretch forth his hand. இவ்வளவு கை கிட்ட வச்சு எடுத்து தூக்குறாருன்னா இப்போ இவ்வளவு க்ளோஸா இருக்க ஆண்டவர் கிட்ட. ஆனா சிச்சுவேஷன் அவன் வந்து பார்க்க விடல. But see, he's just an arm's distance
this distance from God, and so that Jesus would just lift him up from when he was drowning. So but he was so near to God, but he couldn't see Jesus. He saw the other situations, and that actually blinded him. 33 வாசிங்கன்னா In verse 33, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து 32 அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. in verse 32 if you see, and when they came to ship, the wind ceased. ஆண்டவர் தூக்கும் போதும் காற்று அடங்கல. So when Jesus முழுகும் போது பேதுரு முழுகும் போது காற்று அடங்கல. So when Peter was drowning, this wind was still boisterous. பேதுரு தூக்கும் போது காற்று அடங்கல. When Jesus stretched out his hands and lifted up Peter, even then the wind was boisterous. அவனை கொண்டு போட்ல ஏற திருப்பி போட்டுக்கு போன தூரத்திலயும் காற்று அடங்கல. So when Jesus and Peter again walked back to the boat, even then the wind was boisterous. The moment he steps foot in the boat, அந்த கால் எடுத்து போட்டுக்குள்ள வச்ச உடனே காற்று அமர்ந்தது. So he will see, as soon as Jesus they stepped into the boat, the wind ceased. அப்ப நடந்து திரும்பி வரும்போதும் காற்று ஜாஸ்தியா தான் இருந்துச்சு, கடல் கொந்தளிப்பு இருந்துதா இருந்தது. So when Jesus and Peter were walking back to the boat, there was storm, the wind was boisterous, and waves were இப்போ ஒரு தைரியம் பேதுருக்கு என்னன்னா ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறார். But here we see, when he walked back with Jesus, he was completely assured that Jesus is with me. அப்ப இந்த ரெண்டு புயலும் அப்படிதான் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இதுக்கு முன்னாடி 8வது அதிகாரம் பார்த்த புயலும் 14வது அதிகாரம் பார்த்த புயலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். So both the storms, one storm which is quoted in Matthew chapter 8 and this in 14, both are similar. அவர் போட்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து போட்ல தூங்கிட்டு இருக்காரு, எழுந்து இறையாதேன்னு சொல்றாரு. So in the first incident, like he was sleeping on the boat, and when the storm hit them, he just got up and said, "Be calm." இங்க அவன் பேதுரு முழுகிறத பார்த்து ஒன்னும் சொல்லல. But here when Peter இறையாதேன்னு சொல்றாரு. But here when Peter was drowning and for the wind to come, he didn't say anything. He didn't say be calm or anything. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே ரிசல்ட் தான், திட்டுறாரு. But both had this similar reaction from God, and he was scolding. திட்டறனா கோவத்துல திட்டல, ஏம்பா நான் தான் கூட இருக்கறேனேன்றது சொல்றாரு. So actually it was not like more of a scolding or anything. He was just trying to say, I am always with you. Why do you have to fear? அது வந்து ஆண்டவர் போட்லயே இருந்தாரு. So in first incident Jesus was already in the boat. இரண்டாவது இன்சிடென்ட்ல ஆண்டவர் வந்து கடற்கரையில இருந்தாரு. So in second incident Jesus was on the shore. ரெண்டுமே பெரிய ஸ்டார்ம். So both was actually in magnitude wise both were a bigger storm. இதுல வந்து அந்த இதுல இருக்கிற 12 சீஷர்களும் ட்ரெயின் ஆகல. So even in the first thing the disciples didn't learn anything from that. ஆனா இதுல ஒருத்தன் ட்ரெயின் ஆயிட்டான். But in the second incident you see one person got trained. ட்ரெயின் ஆயிட்டு கடல் மேலே நடந்துட்டான். And he wanted to walk on water. நடந்துட்டான். And he walked on water. உடனே ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை பார்த்தோன்னே ஐயோ என் பையன் கீழே முழுகுறான்டா, சும்மா காற்று நிறுத்தல அவரு. When Peter started drowning, God didn't just say that, oh my God, my son is drowning in water, oh wind you cease. அவர் அந்த இடத்துல கையை கொடுத்து உன்னை வந்து திடன்படுத்துறாரு. But he stretched out his arms and he lifted him up and he just tells him, I am there with you. பயப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்லி அவர் திருப்பி நடந்து போறதுக்கு காற்றை நிறுத்தல. So he says, don't fear, I am with you, don't doubt. அந்த போட்ல ஏறின உடனே தான் இந்த பிரச்சனை வந்து நிக்குது. So only after they enter the boat the wind ceases. ஏன் திருப்பி சொல்றேன்னா, போட்ன்றது நம்மளோட லைஃப், நம்மளோட நாலேஜ், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். Why do I keep repeating this is because the boat denotes our life, our knowledge, our insight about something. போட்ல இருக்க வரைக்கும் நான் ஆண்டவர் என்ன பார்த்துப்பாரு, ஆண்டவர் கூட இருப்பாருலாம் பயங்கர அபிஷேகம், பயங்கரம் பேச்சு தான். So as long as we are in the safety of the boat, we keep telling God will take care of me, God I will do everything, I have got great anointing, etc. கூட உற்றார் உறவினர் போட்லனா எல்லாருமே மிஞ்சி போனா 10-15 பேர் போகலாம் அந்த போட்ல. பட் அந்த 10-15 பேர் நான் எப்படி சொல்லலாம்னா, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப், உங்க பசங்க, உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே அந்த போட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. So let's assume that the boat can hold people, around capacity of 10 to 15 people. We can take them as a family, our family members, our husband, our spouse, our children, our relatives, and all those who are traveling with us in our life. எல்லாருமே போட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா தண்ணியில் நடக்குது நீங்க மட்டும்தான். Everybody is
is the safety of the boat, but it is you who is walking on the water. நீங்க தான் ஆண்டவர் கிட்ட போறீங்க. You are going to God. நீங்க ஆண்டவர் தான் உங்க கிட்ட வராரு. Jesus comes to you. It's your personal communication with God. So it's actually a individual personal communication with உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க ஆண்டவர் கிட்ட போறத பத்தி தான் இந்த கதை. So the story is about how you personally connect with Jesus. How you defy science. எப்படி இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எப்படி செய்றீங்கன்னா ஃபெய்த்தால தான் செய்ய முடியும். So how you unnaturally try to defy science and put your faith on something. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே சிச்சுவேஷனை வந்து காம் பண்ண மாட்டாரு. So in our lives, if I have to say, God doesn't always calm down the situation. எப்பவுமே வந்து ஐயோ என் பையன் கஷ்டப்படுறான், ஏய் சும்மா கடன்காரன் இருந்தா 100 இந்த 10 லட்சம் இருந்தா வச்சுக்கோ, இந்த 20 லட்சம் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போக மாட்டார். So it's not like always like, oh my son is going through financial troubles, hey you take 10 lakhs and he just shuts down our debtors. அந்த புயலின் மத்தியில் அந்த சிச்சுவேஷன் அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் மத்தியில் அமைதி தராரு. எதுக்குன்னா கடல் அமர்த்ததுல நம்ம அமைதியா இருக்கிறதுக்காக. But in this kind of situation, God actually calms you down, gives you His peace, so that we will be at peace and know God. ஆண்டவர் நடந்து வராரு கடல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அவ்வளவு கடல் இருக்குது, ஆனா அவர் காமா நடந்து வராரு. அவருக்கு பயம் கிடையாது, அவர் முடிகிடான்னு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருக்கு மேல அந்த ஃபெய்த், ஆண்டவர் என்ன பார்த்துப்பாருன்றது ஃபெய்த் வந்து ஜீசஸ்க்கு வந்து நிறைய இருந்தது. So when we see this situation, God walks in the stormy Sea of Galilee where the cyclone was there. He didn't have to fear that he will drown. He knew his father, he'll take care of everything. நடந்து வராரு. அந்த மாதிரியான சிச்சுவேஷனை தான் கர்த்தர் நம்ம நடந்து செல்ல விரும்புகிறார். So in the similar kind of faith God expects us to have. இப்போ நம்ம வாழ்க்கையில் இதே பிரச்சனை இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் ஐயோ இவன் அடிக்கிறான், ஐயோ அவனை திட்டுறான், அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லும்போது, so in our life when we have so much troubles, people surrounding us who are actually trying to put us down, ஒன்னே ஒன்று தான் நம்ம நம்பணும். we have to just trust on one thing. We should be calm through the storm. That we have the அமைதி புயலுக்கு மத்தியில் அமைதியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் வந்து சிச்சுவேஷனை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. So because God is not going to try to stop the situation or calm the situation, do anything. ஆனால் நீங்கள் அந்த சிச்சுவேஷனை கடந்து போகும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. But if you are calm through the storm, everything will fall into right places. என்னோட தகவல் நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கிறாரு. Father has seen a lot of troubles. எவ்வளோ அவங்க நிறைய விஷயம் எனக்கு வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க. He has been an example to me in many things. அவன் அடிப்பான், அவன் டென்ஷன் ஆகும், அவன் கத்துவான், ஆனால் அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. So we have seen many people reacting in many ways, like they're shouting and getting into fight and everything, abuse and everything. But he has been calm in so many times. எப்போ கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவார். So every time we ask him, he just answers one thing. ஆண்டவர் பார்த்துப்பார். God will see to it. ஆண்டவர் இருக்கிறாரு. God is there. ஆண்டவர் கைவிட மாட்டாரு. God will not let us go. என்னானாலும் ஆண்டவர் விட மாட்டார். Whatever happens, God will not let us go. எங்க இருந்தோ வந்தேன். I came from nowhere. எங்க இருந்தோ நடத்தி வந்தாரு. He led me through difficult situations. ஆனா ஒரு இடத்துல எனக்கு வந்து விடுதலை கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். So God will deliver me definitely at a point in my life. அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது எனக்கு வந்து விசுவாசம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. So when I saw him go through that and talk like this, my faith increased. அப்ப பேதுரு நடக்கும்போதும் கூட இருக்கிற சீஷர்களுக்கும் இதே விசுவாசம் தான் வந்தது. So when they saw Peter walking on water, the other disciples' faith would have definitely increased. 10 கிலோமீட்டர் தாண்ட முடியாத அந்த கடலை பேதுரு 10 கிலோமீட்டர் தாண்ட முடியாத அந்த சீஷர்கள், the disciples who couldn't cross 10 kilometers came 6,000 kilometers from Israel to India. 10 கிலோமீட்டர் கூட அந்த கடல்ல மேல அவங்களால நடந்து போக முடியாத சீஷர்கள் 6000 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்து கர்த்தரை பத்தி சொல்லிருக்காங்க. How is that possible? எப்படி அது நடக்க முடியும்? How is it possible? ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற அந்த விசுவாசம். Because God has filled them with that kind of a faith. கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை. Because we have to put our faith on Jesus. கர்த்தர் மேல இருக்கிற அந்த supernatural blessing. So God has got a supernatural blessing for us. அப்ப calm through the storm னா என்ன? What does that mean? Calm through the storm. என்னதான் பிரச்சனை சிச்சுவேஷன் ப்ராப்ளம் நம்ம அகைன்ஸ்டா இருந்தாலும், so the situations around us may be so horrible and so problematic. என்னதான் போராட்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தாலும், so even if the things around us, the troubles keep rising. வேலை கிடைக்கல, அடுத்த மாசம் நான் என்ன பண்ண போறேன், என் செலவுக்கு என்ன பண்ண போறேன், என்ன என்னோட இஎம்ஐ நான் எப்படி கட்ட போறேன்,
என்னோட பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன், இதை எப்படி சந்திக்க போறேன், அதை எப்படி சந்திக்க போறேன்னு நம்ம யோசிச்சே இருந்தாலும், even if you think that we don't have a job for the job and we don't know how we are going to face the next month and how we are going to pay our EMI bills and everything, ஆண்டவர் சொல்றாரு நீ என் மேல கண்ணு வைப்பா, மீது நான் பார்த்துக்கிறேன். so he just says, look unto me, I will clear all your problems. என் மேல மட்டும் கண்ணு வை, என்னை விட்டு நீ என் மேல மட்டும் வைக்கிற கண்ணை நீ நவுத்தாத. எல்லா சிச்சுவேஷனும் உனக்கு அகேன்ஸ்டா இருக்கும், அதை மட்டும் நீ தள்ளவே தள்ளாத. என் மேல கண்ணு வை, நான் உன்னை பார்த்துக்கொள்றேன். So he says, just look unto me, don't look at the situations that are troubling you. Maybe it may increase, but just look unto me, I will clear all your problems. பிரச்சனை இருக்கதான் செய்யும், போராட்டம் இருக்கதான் செய்யும், ஏன்னா அது சபிக்கப்பட்ட உலகம். There will be trials and tribulations and problems in this world because it's a cursed world. ஆண்டவர் சொல்றாரு நான் கூடவே இருக்கிறேன், நீ கவலையே படாத, என்ன மட்டும் பாரு, நேரா வா. தண்ணியா இருந்தாலும் சயின்ஸ்க்கு டிஃபை பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So whatever may happen, God will do things unnatural and lift you up. அதனால நீங்க பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. So don't be afraid. Whatever it may be, just ask God. இதுவரைக்கும் படிச்ச இவ்வளோ மனுஷர்கள் மத்தியில பேதுரு ஒருவர்தான் மட்டும்தான் கடல் மேல நடந்தான். So we have seen there are so many learned people and so many educated people, but the only person who walked on water was Peter. He was not educated. அவன் படிக்கல. Peter was not an educated person. அவன் வந்து knowledgeable கிடையாது, டிகிரி முடிக்கல. He didn't finish any degree in university. He was not a PhD or anything. ஆனா அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன் கடல்ல நடந்தான். But he was a fisherman, but he walked on water because he laid his eyes on God. That's because அவன் கர்த்தர் மேல கண்களை வைத்து அவன் நடந்தபடினால. Calm through the storm. எப்பவுமே பிரச்சனை இருக்கதா செய்யும், ஆனா நம்மளோட காம் கர்த்தர் நமக்கு தராரு, நமக்கு ஒரு கிருபை தராரு. அவர் அன்பின் வெளிப்படையா நமக்கு ஒரு கிருபை தராரு, தந்து நம்ம அந்த சிச்சுவேஷனை கடக்க வைக்கிறாரு. We need to be calm through the storm because God actually will take care of everything and He will give us the peace and He'll just take us through it. வாழ்க்கையில் அந்த போட்டில் இருக்கவங்க உற்றார் உறவினர் யாருமே ஹெல்ப் பண்ணல. சீஷர்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். 10 பேர் இருந்தாங்க, 11 பேர் இருந்தாங்க, 11 பேர் பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். So there were 11 disciples on the boat, but none of them came forward to help him. ஹெல்ப் பண்ணிருக்கலாம். They could have, ஆனா பண்ணல. but they didn't. ஆனா ஹெல்ப் பண்ண போறது ஒரே ஆளு. The only person who helped him was Jesus. Hallelujah. அதனால ஜீசஸை நம்புங்க. So trust in Him. அவரை சார்ந்து இருங்க. Just rely on Him. அவர் கூட இருங்க. Be with Him. எவ்வளவுதான் சிச்சுவேஷன் புரட்டி போட்டாலும், maybe the situations are turned upside down. எவ்வளவுதான் சிச்சுவேஷன் போட்டு கடல் மேல அடிச்சு சாவடிக்கிற மாதிரி இருந்தாலும், so even if the situations are like in cyclone and storm that it turns you all upside down, ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் மாற்றுவார். But God has got the capacity to Hallelujah. do it all correct in just 1 minute. அதனால calm through the storm, be calm, be kind அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். So just be calm through the storm. அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless you. அந்த நல்ல நாளுக்காக நடித்தாகப்பனே ஓ ராஷிதரா திருக்கலரபா. கர்த்தாவே நீர் பெரியவர், வல்லவர், போதுமானவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறதுக்காக நடித்தாகப்பனே. கர்த்தாவே இந்த நேரில் அப்பா இந்த நேரத்துல கர்த்தாவே எவ்வளோ பிரச்சனைகளும் எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே நீங்க அவங்கள பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுன்றது சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எவ்வளோ போராட்டமா, எவ்வளோ சிச்சுவேஷன், எவ்வளோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அதுல வந்து ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கா. நன்றி ஆண்டவரே. எப்படி அந்த போட்ல நீங்க வந்து இன்னொரு போட்டு பிடிச்சி வர நீங்க பாட்டு இறங்கி தண்ணியில இறங்க வந்தீங்களோ அதே போல அவங்களை பாதுகாக்க கர்த்தாவே நீங்க வரப்போறதுக்காக நன்றி தகப்பனே. இது எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாமே அகேன்ஸ்டா இருக்கு, எல்லாமே எனக்கு சாதகமா இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே கலங்காதே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை மட்டுமே நேசிக்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன். ஓ உற்றார், ஓ உறவினர், ஓ பிள்ளைகள், உன் கணவர், உன் மனைவி, உன் கூட நண்பன் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆனால் நான் இருக்கிறேன். ஏன்னா இந்த சிச்சுவேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. உனக்கும் எனக்குமா உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண ஆசீர்வதிக்கிறார். ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே, கொடுத்த இந்த ரிலேஷன்ஷிப்பாக நன்றி ஆண்டவரே. நான் உண்மை மட்டும் நோக்கி பார்க்க போகிறேன் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்து வரப்போகிறேன். இந்த நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எனக்கு எல்லா சிச்சுவேஷனையும், எல்லா பிரச்சனையும், எல்லா போராட்டத்தையும் ஆண்டவரே நான் பார்க்க போறதில்லை. ஏன்னா என் கண்கள் உன் மீது இருக்கும், உங்கள் மீது இருக்கும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கருத்தில் ஒப்படைக்கிற வெற்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.